எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்னொரு வீடியோவிലേക്ക് எல்லாரையும் வரவேற்கிறோம். நம்ம இப்போ தோல்விக்காக காரணங்கள் என்ன எல்லாம், அதாவது ஃபெயிலியர் எதனால எல்லாம் வருது, அந்த சப்ஜெக்ட் தான் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ 1-2 சப்ஜெக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அதாவது ஃபெயிலியருக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் அது என்னன்னா, நம்ம ஃபார்மருக்கு ஒரு அரைக்குறை ஒரு 90% ஃபார்மருக்கும் கல்ச்சரை பற்றி தெரியாது. இப்போது இங்கே தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் இந்தியாவில் அரவுண்டு எப்படி கல்ச்சர் பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துல நமக்கு கல்ச்சர் பண்ணணுன்னா கையில் காசு வச்சுருக்கு, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பக்கத்தில் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கிற ஆளை சொல்கிறது, என்ன டெக்னீஷியன் வருவில்லை, டெக்னீஷியன் அவன் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்களே, அவனுக்கு காசு கொடுத்தா போதும், நீங்கள் எதுக்கு டென்ஷன் பண்ணுறேன், உங்கள் கையில் காசு இருக்கல, காசு போட்டு காசு எடுக்கலாம். அப்போது பக்கத்தில் ஃபார்மில் வேறு எந்த டெக்னீஷியனை கூப்பிட்டு, தம்பி எனக்கும் கூட நீ ஒரு ஃபார்ம் செஞ்சு கொடு, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி கொடு. அப்படி ஓகே சார், ஓகே சரி. இதுதான் இங்கே நடக்குது. ஃபார்ம் வச்சிருக்கிற ஆளுக்கு ஃபார்மர் ஓனருக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இப்போ நடக்குது அரைக்குறை. ஆனால் ஒரு கொஞ்சம் கூட ஓனருக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 அடிபட்டுடுச்சு, கொஞ்சம் காசு போகும்போது ஓனருக்கு தெளிவு வந்துடும், புத்தி வரும், அப்போது காசு எல்லாம் போயிடும், அப்போது ஃபார்மும் நிப்பாட்டி வச்சிடும். இது இங்கே நடக்கிற ஒரு கதை. இன்னொரு கதை ஓனர் யூடியூப் பார்த்து ட்ரைனிங்குக்கு போய் ஒரு யூனிவர்சிட்டிகளில் இல்லை ட்ரைனிங் சென்டர் அங்கே போய் அப்படி படிச்சுட்டு செய்கிறவர். இதெல்லாம் ஒரு முறையா? இப்படி செஞ்சால் இந்த ஃபார்ம் ஃபீல்டு சரியாக வருமா? நம்ம யாரில் இருந்து நாலேஜ் எடுக்கணும், யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கணும், அதுதான் முக்கியமான சப்ஜெக்டு. இப்போ நம்ம ஊரில் நிறைய யூனிவர்சிட்டிகள், அதே மாதிரி ட்ரைனிங் சென்டர்கள், இவரெல்லாம் இறால் பண்ணை வைக்கிறதுக்கு ஷ்ரிம் ஃபார்மிங் எப்படி செய்கிறது ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவான், மொபைல் வாட்ஸ்அப்பில் வரும், காலையில் 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக இது ட்ரைனிங் கொடுக்குறேன், இறால் பண்ணை வைக்கிறதுக்கு, இறால் வளர்க்குறதுக்கு, அதுக்கு தீவனம் போடுறதுக்கு, இது எல்லாமே ஃபுல் ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாள், அதுக்கு ஒரு 5000-10,000 ஃபீஸு, ஒரு 50 ஆள் வந்துடுவா, ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துருந்து ஃபேன் ஏசி எல்லாம் ஒரு இது டிவி எல்லாம் வச்சு அதில் எல்லாம் வரைஞ்சி காட்டி ட்ரைனிங் கொடுக்குறோம். நான் உங்களுக்கு கேட்கட்டேன், இறால் பண்ணை ஃபார்மிங்னா ஒரு தொழில், அது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னா, இந்த டிரைவிங் மாதிரி ஒரு தொழில், டிரைவிங், ஸ்விம்மிங், ஸ்டிச்சிங், இதே மாதிரி நம்ம செஞ்சு கற்றுக்க வேண்டிய ஒரு தொழில். இந்த தொழில்கள் ஒரு ரூமுக்குள்ளே உட்கார்ந்திருந்து நாம் அதை ட்ரை பண்ணினா அதோட தியரி மட்டும்தான் நமக்கு கற்றுக்க முடியும், இல்லை லேர்ன் பண்ண முடியும். அதாவது அதோட தியரி ப்ராக்டிக்கலாக ஒன்றும் கிடைக்காது. அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, ஒரு ஆளை உங்கள்கிட்ட சொல்கிறேன், சார் நீங்கள் வந்துடுங்க, நான் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துருந்து உங்களை டிரைவிங் கற்றுக்கிறேன், கார் ஓட்டுற கற்றுக்கிறேன், வரியா? எப்படி அது நம்மளுக்கு புரிய வைக்கணும்னு யாரால், எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஒரு டிரைவர்னாலேயும் முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் ஒருவேளை அவருக்கு உங்களுக்கு தியரி கற்றுக் கொடுக்கலாம், இது ஸ்டியரிங்கு, இது கிளச்சு, இது பிரேக்கு, இது ஆக்சிலேட்டர், அந்த மாதிரி காரோட அவுட் சைடு பார்ட்டுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு கார் ஓட்ட முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஷ்ரிம் ஃபார்மிங் கற்றுத்தர, ட்ரைனிங் தர
கூப்பிட்டு வச்சு உட்காந்துருந்த ஒரு ரூமில் உங்களுக்கு நான் இது கற்றுத்தரேன்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு முட்டாள்தரம். அது நம்ம ஃபார்மருக்கு ஃபெயிலியருக்குள்ள ஃபஸ்ட்டு சான்ஸ். ஆனால் அங்கேருந்து கிடச்ச நாலேஜ் வச்சுட்டு இவர் என்ன பண்ணுவீங்க, ஜேசிபி கூப்பிட்டு போண்டை எடுத்து தண்ணியை பிடிச்சி கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா இல்லை. இப்போ ஒரு ரூமில் உட்கார்ந்துட்டு கார் கற்றுக்கிட்ட அந்த இது ஒரு ஆள் கார் வாங்கி ரோட்டில் ஓட்டுறதுக்காக வண்டியில் ஏறி உட்காந்துருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ரோட்டில் இறங்க என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் ஆகும். அவனுக்கு ஓட்டுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஷ்ரிம்ப் ஃபார்மிங்கில் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துருந்து இந்த தியரியை எடுத்துக்கிட்டு ஃபீல்டுக்கு போனால் ஃபஸ்ட்டு அடி வாங்கிறது அந்த ஆள். அந்த ஆள் எத்தனை வாட்டி முயற்சி பண்ணாலும் அடி வாங்கிடும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன? இதுதான் நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு. அதாவது இதுக்கு ஒரு சொல்யூஷன்னா, நீங்கள் டிரைவிங் கற்றுக்கணுன்னா நீங்கள் எங்கே போகணும்? டிரைவிங் ஸ்கூலுக்கு போகணும். ஒரு மெக்கானிக்கிட்ட போயால் உங்களுக்கு டிரைவிங் கற்றுக்க முடியாது. அதாவது இந்த யூனிவர்சிட்டிக்காரன், இந்த ட்ரைனிங் கொடுக்குற இந்த டெக்னீஷியன், இவரெல்லாம் உங்களுக்கு மெக்கானிக் மாதிரி. ஒரு வண்டி ஓட்டுற ஒரு ஆளுக்கு ஒரு ஒர்க் ஷாப்புக்காரனால் டிரைவிங் கற்றுக்க முடியாது. ஆனால் வண்டி பஞ்சர் ஆனால் உங்களுக்கு ஒர்க் ஷாப்பில் ஏற்றலாம், பஞ்சர் ஓட்டலாம். இல்லைன்னா இன்ஜினில் எந்த மிஸ்டேக் வந்தால் உங்களுக்கு ஒர்க் ஷாப்பில் போய் அதை ரெடி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஓட்டலாம். ஆனால் நீங்கள் வண்டி ஓட்ட கற்றுக்கணுன்னா நீங்கள் டிரைவிங் ஸ்கூலுக்கு தான் போகணும். டிரைவிங் ஸ்கூலுன்னா யார்? ஒரு ஃபார்மர், நல்லா ஃபார்மிங் செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபார்மர்கிட்ட இருந்து நீங்கள் நாலேஜ் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதோட டீப்பாக டெப்த்தில் இருக்கிற காரியங்களை பற்றி தெரியும். இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இந்த யூனிவர்சிட்டிக்காரங்களும் சயின்டிஸ்ட்டுகளும் இந்த மற்ற ட்ரைனிங் கொடுக்குற யாரும் ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கிற ஒரு டெக்னீஷியன்ஸு, இவர் யாரும் ஒரு 10 லட்சம் குஞ்சை போட்டு அந்த 10 லட்சம் குஞ்சுக்கு தீவனம் கொடுத்து அதை அந்த அதிலேருந்து ஒரு 120 நாள் கல்ச்சர் பண்ணி ஒரு ஹார்வெஸ்ட் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் இல்லை. அந்த மாதிரி செய்கிற யாருமே இல்லை. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் சயின்டிஸ்ட் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நைட்டு வரைக்கும் அங்கே உட்காந்துருந்து 120 வருஷம் கல்ச்சர் பண்ணுவான். நீங்கள் யோசிங்க, அது ஒரு ஃபார்மர் பண்ணுவான். அப்போ அந்த ஃபார்மருக்கு அதிலேருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வேணும். அதாவது ஒரு மெக்கானிக்னா அவன் காலையில் கடையை ஓப்பன் பண்ணி அந்த மிஷினரிஸ் எல்லாம் எடுத்து வச்சு வெளியில் வச்சு அவன் ரிப்பேர் பண்ணி அதிலேருந்து அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு டிரைவர்னால் அப்படி இல்லை. டிரைவர்னால் வண்டியில் உட்காந்துட்டு போன வழியில் என்ன அவனை டெஸ்டினேஷன் தான் முக்கியம். இங்கேருந்து சென்னைக்கு போகிறேன், அவனை போன வழியில் எங்கே எல்லாம் கேமரா இருக்குது, எங்கே எல்லாம் ஹம்ப் இருக்குது, எது நல்ல ரோடு, எங்கே போலீஸ் நிற்கும், என்ன எல்லா பிரச்சனைகள் இந்த ட்ராவல் வரும் அவனுக்கு நல்லா தெரியும். அதாவது ஒரு கல்ச்சர் ஓட்டுற ஒரு ஃபார்மருக்கு எப்போ பிரச்சனை வரும், எந்த டைமில் இந்த பிரச்சனைகளும், ஃபீடு கொடுக்கும்போது என்ன ஆகணும், மெடிசின் கொடுக்கும்போது என்ன ஆகணும், எவ்வளோ கொடுக்கணும். அதே மாதிரி தான் அந்த தொழில், இந்த டிரைவிங் மாதிரி ஒரு தொழில் இது, ஒரு ஃபார்மிங். அப்போ அந்த ஃபார்மிங்கில் வர்றத ரிஸ்க் எல்லாம் அந்த ஃபார்மருக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் யதார்த்தமாக உங்களுக்கு இது கற்றுக்கணுன்னா நீங்கள் போக வேண்டியது ஒரு ஃபார்மர்கிட்ட தான் நீங்கள் இது கற்றுக்கிறதுக்காக நீங்கள் போகணும். அப்போ நீங்கள் கேட்குவீங்க, எந்த ஃபார்மர் நம்மளை ஏற்றுவீங்க ஃபார்மில்? ஒரு ஃபார்மர்கிட்ட போனால் நம்ம கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? ஃபார்முக்குள்ளே ஏற்ற மாட்டால் யாரும், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் மனசில் இந்த யோசனை வந்திருக்கு. நான் இப்போ சொல்கிறது ஈஸி, ஆனால் ஃபார்முக்குள்ளே யாரும் விட மாட்டேன்ல சார். நம்ம இப்போது இந்த இன்ஃபெக்ஷன் இது எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஃபார்முக்குள்ளே போகிறது கஷ்டம்தான். அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன நான் சொல்கிறேன். இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் சிட் அவுட்டில் உட்காந்துட்டு இருந்து பார்க்குறேன். நான் காலையில் காரில் ஏறி ஆஃபீஸில் போகுது, மாலையில் வருது.
மறுபடியும் காலையில் போகுது, காலையில் வருது. அந்த மாதிரி போயிட்டு இருக்குது, வந்துட்டு இருக்குது. பக்கத்து வீட்டார் சிட் அவுட்டிலேருந்து அவனோட சிட் அவுட்டிலேருந்து நான் போகிறதும் வர்றதும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குது. அப்போ அவனுக்கு ஒரு ஆசை, நான் காரில் தானே ஏறி போகிறது, அப்போ இதே மாதிரி ஒரு கார் வாங்கி போடலாம், அப்படி போயிடலாம். இதே மாதிரி தான் நம்ம ஃபார்மிங்கில் வந்து ஒரு ஆள் வந்து சக்ஸஸ் கல்ச்சர் எடுத்துகிட்டே இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு வந்து இந்த ஃபார்மிங் செய்யணும்னு நல்ல ஆசை. அப்போ அவனால் என்ன செய்ய முடியும், காசு கொடுத்துட்டு ஒரு போண்டை எடுத்து டெக்னீஷியனை வச்சு எல்லாம் உள்ளே போக முடியும். ஆனால் இந்த அவர் காரை ஓட்டி போகிறது மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சுது, அது இதுக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்ட் ஒன்றும் அவருக்கு தெரியல. அப்போ அவர் என்ன செய்யணும்னா, இதே மாதிரி ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் அந்த டிரைவிங் கற்றுக்கிட்டு தான் கார் எடுக்கணும். சும்மா போய் கார் எடுக்கக்கூடாது. அதாவது சும்மா போய் நம்ம போய் ஒரு இடத்துல போயிட்டு வாண்ட் எடுத்து அது வந்து அதில் போய் தண்ணியை பிடிச்சி அது செய்கிறதுக்கு எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி நாமளும் செய்யக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நாங்கள் வந்து இங்கே இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எடுக்கிற ஃபார்மருக்காக ஒரு சொல்யூஷன் வச்சுருக்குறோம். நம்ம ஃபார்மில் வந்து 120 நாள் ட்ரைனிங்கு, அதாவது ஒரு நாள் ட்ரைனிங் இல்லை, 120 நாள் ட்ரைனிங். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டு நாளில் இருந்து ஒரு நாளில் என்னென்னலாம் நடக்கும், அதாவது நம்மளால் இந்த ஃபார்மர்ஸுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற ஃபார்மர்ஸுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி அந்த மாதிரி. அதாவது நான் இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதே ஒரு ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி தான். என்னால் செய்ய முடியுன காரியங்களை வந்து எனக்கு தெரிஞ்ச காரியங்களை வந்து இந்த ஃபார்மர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் இந்த யூடியூபே ஸ்டார்ட் பண்ணுறது. இல்லாத யூடியூப்லேருந்து ஒரு வருமானத்துக்காக இல்லை. அதுக்கு நான் உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆദ്യ வருஷம் ஒரு 1 இயர் வந்து ஸ்மூத்தாக நான் நல்ல வீடியோஸ் அது இதெல்லாம் போட்டேன். இப்போ ஒரு 2 வருஷமாக நான் எந்த வீடியோஸும் போடலை. நான் வந்து இலங்கையில் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அப்புறம் வேறு ஃபார்மிங் நான் வந்து சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, நான் வந்து ஒரு யூடியூபர் கிடையாது, ஒரு ஃபார்மர். அப்போ எனக்கு வந்து ஃபார்மிங் வேலை தான் முக்கியம். அந்த வேலை வரும் டைமில் வந்து இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறது இதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காது. அப்போ அந்த டைமில் நான் யூடியூப் பார்க்கவே இல்லை. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தேன், ஏன் நீங்கள் வந்து இப்போது வீடியோஸ் எதுவும் போடலை, அந்த மாதிரி இது வந்து நான் பார்க்கும்போது எனக்கு 1600 சப்ஸ்கிரைபரும் ஒரு 8000 வாட்ச் டைமும் இருக்குது. சாதாரண எல்லோரும் ஒரு 4000 வாட்ச் டைமு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த 8000 வாட்ச் டைம் வந்தது எனக்கு தெரியாது. யூடியூப் சொன்னதுபடி நான் போய் பார்த்தேன். அப்பப்போ இது வந்து 8000 வாட்ச் டைம் இருக்குல்ல, அப்போ மோனிடைசேஷனுக்கு ஆகலன்னு சொல்லி நான் அதுக்கு போன பிறகு அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகி போயிடுச்சு, ஆனால் நீங்கள் வேணும்னா மறுபடியும் நீங்கள் வீடியோ போடுங்க, அப்போது எனக்கு டைம் இருந்தால் நான் போடுறேன் அப்படி சொல்லிடுச்சு. அந்த மாதிரி ஒரு யூடியூபர் தான். நீங்கள் எல்லா யூடியூபரை பார்த்தாலும் எப்படியாவது அவன் மோனிடைசேஷனுக்கு டைம் ஆகிறதுக்கு அவன் இங்கே காத்திருக்கும். ஆனால் நான் அந்த மாதிரி மோனிடைசேஷனுக்காக நான் வீடியோ போடலை, அதுக்கு தான் இது சொன்னேன். அப்போ நீங்கள் என்ன வேணும்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஆளுங்க வந்து என்னோட இது வந்து நீங்கள் கேட்குறீங்களா, உங்களுக்காக செய்ய வேண்டிய உங்களுக்காக செய்ய கொடுக்க வேண்டிய ஒரு உதவி, இந்த ஒரு நாளில் இது உங்களுக்கு கற்றுக்க முடியாது, ஒரு வாரத்திலே முடியாது. அதாவது ஒரு நாளில் நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது அந்த ஃபீல்டில் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன செய்யணும், அது வந்து மிடில் வந்து என்ன செய்யணும், லாஸ்ட்டில் வந்து என்ன செய்யணும். அதாவது நம்ம ஒரு ஃபீல்டில் போய் ஃபஸ்ட்டில் செய்ய வேண்டியது லாஸ்ட்டில் செய்யக்கூடாது, லாஸ்ட்டில் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டிலையும் செய்யக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டில் செய்ய வேண்டியது, அதாவது ஸ்டெப் பை அப்படி 1 2 3 அந்த மாதிரி தான் இந்த ஃபார்ம் பண்ணுறது. இப்போ நாங்கள் வந்து இப்போ இங்கே ஈசிஆர் ரோடில் வந்து புதுசாக ஒரு ஃபார்ம் செய்ய போகிறேன். அப்போ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த புதுசாக இங்கே நம்ம ஒரு ஃபார்ம் செய்யும்போது 1லேருந்து உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரைனிங் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க, நான் எடுக்கிறேன் சார் அந்த மாதிரி. இப்போது ஒரு ஆள் மிடில் வந்துன்னா பாதி கிளாஸில் வந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு கிடைக்காது. இப்போ நாங்கள் வந்து இடம் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் செய்யணும், அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் இருந்து எனக்கு என் நம்பரை நான் இதில் கொடுத்துருக்கு, அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போடுங்க,
உங்களை எல்லாரையும் சேர்த்துக்கு நாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றிலிருந்து போயிட்டு அது வந்து ஸ்டெப் பை அப்படி போயிட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ரீதியில் ஒரு ட்ரைனிங்கு. இது என்னோட ஐடியா இல்லை. நம்ம யூடியூப் பார்த்துட்டு ஒரு 5-6 ஆள், இப்போ நான் 2 நாள் ஆச்சு தமிழில் வீடியோ போட்டு, 2 நாள். இத்தனை நாள் நான் தமிழில் வீடியோ போடலை. தமிழில் நான் வீடியோ போட்டதுக்குன்னா நிறைய ஸ்ட்ரகிள் ஃபார்மர்ஸுக்கு தமிழ்நாட்டில் தான் எனக்கு தெரியும். அதனால் அவருக்கு ஒரு உதவி, நம்மளுக்கும் ஒரு மனசில் ஒரு ஆளுக்கு ஒரு இது சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கும் அந்த நாலேஜ் பூஸ்டப் ஆகும். அப்போ அதனால் இன்ட்ரெஸ்ட் யாராவது பர்சன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குதே, அவர் ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஃபெயிலியர் கேஸ் வந்து இனிமேல் நமக்கு நடக்கக்கூடாது. நமக்கு நாலேஜ் இல்லாத நம்மளை ஒரு ஆளை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ இங்கே இருக்கிற இந்த டெக்னீஷியன்ஸு அது மாதிரி மற்றவங்க வந்து நம்மளை தப்பான நாலேஜ் வந்து கொடுக்கக்கூடாது. நம்மளுக்கு கரெக்டான நாலேஜ் நம்மளை எடுத்து வச்சுருக்கணும். அப்படி எடுத்து வச்சாதான் நம்மளை காசு வந்து நம்மளது. இப்போ நம்மளை காசு வந்து வேஸ்ட்டாக போக்காத கரெக்டான ஒரு நாலேஜ் இதில் இருந்து எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். அப்போ அதில் இருந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் கேஸில் இருந்து அந்த மேட்டர் நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு நாளில் வந்து நான் இதே மாதிரி சின்ன வீடியோஸ் நம்ம ஃபெயிலியர் கேஸுக்கு இப்போ இதில் சொல்கிறது நீங்கள் வந்து புரிய வேண்டியது என்னென்னா, ஃபெயிலியர் கேஸுக்கு காரணம் நான், மற்ற யாரும் இல்லை. ஃபீட் கம்பெனிக்காரன் கிடையாது, சீடு கொடுத்தவங்க கிடையாது, வேறு யாரும் கிடையாது. என்னோடய ஃபெயிலியருக்கு காரணம் நான் ஒரே ஆள் தான். இது மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டான நாலேஜ் எடுத்துக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்கு. மறுபடியும் நாளை ஃபெயிலியர் காரணங்களோட வேறு சப்ஜெக்ட் எடுத்து மீண்டும் பார்க்கலாம். வணக்கம், நன்றி.